இன்னைக்கு வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் சத்தியமங்கலம் வரைக்கும் வந்திருந்தோம். இது வந்து எங்கள் சிஸ்டரோட ரிலேட்டிவ். பட் அப்படி சொன்னால் அவங்க கோச்சிப்பாங்க, நம்மளோட ரிலேட்டிவ் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக நான் நல்லா ரெடியாகி வந்து நானும் என்னோட சிஸ்டரும் அவங்களுக்கு சீர் செய்யறதுக்காக போயிட்டோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நான் போயிட்டு அவங்களுக்கு சீர் செய்ய போயிட்டேன். இந்த சீர் செய்ய ப்ராசஸ்லாம் ஒவ்வொரு டைம் மறந்து போயிடுவோம். முன்னாடி யார் எப்படி செய்கிறாங்களோ அதை பார்த்து அப்படியே ஸ்டேஜில் நின்று பண்ணிட்டு வந்துடுறது தான். ஸோ நானும் பொட்டெல்லாம் வச்சு அரிசியெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. அப்புறம் நானும் அக்காவும் அடுத்து வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் உண்டான பாண்டிங் எப்படி இருக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம், இல்லை அப்புறம் சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்போம். சண்டெல்லாம் போட்டுப்போம், பட் இருந்தாலும் சேர்ந்துருவோம். எப்பவுமே வளகாப்பு ஃபங்க்ஷன்ல போனால் அந்த வளையல் கொடுப்பாங்களா, அது அப்பவே போட்டு பார்க்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ரெட் கலர் வந்துச்சு, என் சிஸ்டருக்கு ப்ளூ வந்துச்சு. ஸோ நான் ரெட் கலர் வளையல் நல்லா போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்பிட்றது தானே. எனக்கு இந்த வெரைட்டி ரைஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வளகாப்பு ஃபங்க்ஷனில் மெயினாக எனக்கு பிடிச்சது அதுதான். இன்னும் நிறையா வெரைட்டிஸ் வச்சாங்க, பட் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல. பாப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. ஸோ அப்படியே எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு பாப்பாவுக்கு பலூன்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கே கிளம்பிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப வெயிலாக இருக்குன்னு மாமா சத்தியிலேருந்து இன்னொரு வெளியே, அதாவது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பிளேஸில் கூட்டிகிட்டு போவாங்க. எப்போவோ அங்கே நேச்சர் வந்து பார்க்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோம். பட் என்ன வெயில் தான், என்ன மாதிரி உள்ள காட்டுக்குள்ளே போனாலும் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்தது ரொம்ப. ஸோ வெயிலே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். நான் இப்போ ஒரு மிஷின் காட்டுறேன் பாருங்க. இது வந்து கல்ல இருக்கிற மிஷினா, அங்கே இருந்தது. மாமா எனக்கு கூப்பிட்டு காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகேங்க, இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாய்.